அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொழியும் நிலவே துணையே வாழ்வில் நீயே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். வரம் தரும் ஜெபம். அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயே, அச்சிறு பாக்கம் நல்லாயின் குன்றில் வீற்றிருக்கும் அம்மா, உமது குழந்தைகள் நாங்கள் உம்மை வணங்குகின்றோம். கடவுளின் அன்னையே தாயே, உம்மையே நாங்கள் பின்பற்றி நம்பிக்கையோடு உம்மை பற்றி கொண்டு வாழ்வில் இறையருள் பெற்றிட இறையாசி தாரும் அம்மா. பாசத்தோடு எம்மை பாதுகாக்கும் அன்னையே, பரம தந்தையிடம் எமக்காய் பரிந்து பேசும் அம்மா, தீராத நோய்கள் எல்லாம் தீர்ப்பவர் நீரே, நம்பிக்கையோடு வருவோருக்கு ஆறுதல் நீரே. நன்றியால் உன் பாதம் பணிகின்றோம் அம்மா. ஆரோக்கிய தாயே, ஆரோக்கியத்தை மழையாய் பொழிபவரே, நற்சுகத்தையும் மன அமைதியையும் நிறைவாய் தாரும் அம்மா. ஞானத்திலும் அறிவிலும் வளர்த்திட, வேலை வாய்ப்பு வாழ்க்கை தரமும் பெற்றிட உம் திருமகன் இயேசுவிடம் மன்றாடும் தாயே, எங்கள் உழைப்பையும் தொழிலையும் ஆசீர்வதியும் தாயே, எங்களுக்கு போதிய மழையை தந்து விளைச்சலை பெருக்கும் அம்மா. சுப நிகழ்ச்சிகளும் குழந்தை வாக்கியம் கிடைத்திடவும் தயவுரையும் தாயே, அன்பின் நிறைவே அன்னையே, சமுதாயத்தில் நீதி நேர்மை நிலைத்திடவும் எம்மில் மனிதநேயம் வளர்ந்திடவும் அருள் தாரும். உம் வழியாய் பெற்றுக்கொள்ளும் நன்மைகளுக்கு ஈடாக எம் அயலாளின் துன்பத்தில் துணை நிற்க நல்ல மனதை தாரும். உம் திருமகன் இயேசுவை போல் கடவுளுக்கும் மனிதனுக்கும் முதலாய் வாழ வரமருளும். ஆமென். ஆரோக்கிய மழைமலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழியில் கலந்திட, அவர் வழியில் நடந்திட, அவர் வழியில் கலந்திட, அவர் வழியில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் அணுகிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார்
வருகிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அற்புத ஆரோக்கிய மழைமலை மாதாவினுடைய பக்தர்களே, சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளிலே நம்முடைய எல்லா ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் இந்த பலிபீடத்துக்கு முன்பாக கொண்டு வருவோம். அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் பாதுகாப்பும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் ஆசீரும் நம் குடும்பங்களை, தனிப்பட்ட வாழ்வை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். சிறப்பான விதத்திலே பாண்டிச்சேரி திரு லூர்து சாமி குடும்பம், அமலோற்ப மேல்நிலைப் பள்ளி, லூர்து டிவி, அமலோற்ப லூர்து அகாடமி, அருட்சகோதரி அந்துநாத் விடுதி, சென்னை அந்தோணி, திண்டிவனம் மோனிகா பத்மநாதன், திருச்சி கிளமன் குடும்பத்தினர், சென்னை திவ்யநாதன், தாம்பரம் சந்துரு பிந்து, எல்லன்புரம் சந்துரு கிளாரா மேரி, எல்லன்புரம் மனிஷா வர்னிஷா, மணலி விதுல்லா பிந்து, மேலுமாக புனித அந்தோணியார் அன்னசத்திரத்தின் வழியாக இன்றைய நாளிலே அன்னதானம் வழங்குகின்ற அச்சரப்பாக்கம் ஜெபமலை மேரி இந்த குடும்பத்தை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், நம்முடைய உள்ளத்து விருப்பங்களை, ஜெபங்களை, வேண்டுதல்களை அன்னை மரியாள் பரிந்துரை செய்யும்படியாகவும் இந்த கல்வாரி பலியிலே ஒப்பு கொடு ஜெபிப்போம். இறை ஆசிரை வேண்டுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயின் அன்பு பக்தர்களே, சனிக்கிழமையின் சிறப்பு திருப்படிக்கு உங்களை எல்லாம் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருடைய நன்றி மன்றாட்டு கருத்துக்களோடு நாம் இணைத்து இத்திருப்படியிலே இணைவோம். நம் ஆண்டவர் இயேசு அந்த கல்வாரி மலையிலே தன்னையே அர்ப்பணித்த போது அன்னை மரியாள் அங்கே சிலுவை அடியிலே நின்றாள். இன்றும் நமக்கு இந்த பீடத்தின் அருகிலே நின்று பரிந்துரைக்க இருக்கின்றாள். இன்று தாயாம் திரு அவை சிலுவையில் புனித யோவான் என்ற புனிதரை நினைவு கூறுகிறது. இவர் ஒரு துறவற அருட்பணியாளர். திருச்சபையிலே பல்வேறு சீர்திருத்தங்கள், கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர முயற்சித்தவர். கார்மேல் சபையிலே சேர்ந்து பல்வேறு எதிர்ப்புகள் மத்தியிலே இவர் கடவுளுக்கு தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு புனிதர். நூல்கள் பல எழுதியிருக்கிறார். ஆன்மீகத்திலே ஆழமாக இறைப்பற்றோடு வாழ்ந்து தன்னையே முழுமையாக கொடுத்தவர். இந்த புனிதரை நினைவு கூறும் இந்த நாளிலே நாமும் நமது ஆன்மீகமானது ஆளப்பட, அந்த இறைவன் மீது கொண்டிருக்கும் பற்றிலே இன்னும் உறுதிப்பட நம்மையே ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். இத்திருப்பலியை தகுந்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுத்து இறையருளை ஆசீரை பெற தடையாக இருக்கும் நமது குறைகளை, பலவீனங்களை ஏற்று மனவருந்தி இறைவனின் இரக்கத்தை, மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான் முழுமையாக தம்மையே மறுத்து சிலுவையை சிறப்பாக அன்பு செய்ய அருள் கூர்ந்தீரே. அவரை நாங்கள் அனைவரும் தொடர்ந்து பின்பற்றி உமது விண்ணக மாட்சியை கண்டு மகிழ அங்கு வந்து சேர்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48. இறை வார்த்தைகள் 1-4, மீண்டும் 9-11 வரை. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல அவருடைய செயல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்றாற்றுவத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழ செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்கு உரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குளங்களை மீண்டும் நிலை நிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டு உள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 80. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும். யோசேப்பே மந்தையென நடத்தி செல்கிறவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்திட செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வலக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி
உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீர் உறுதி பெற செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகலமாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். பல்லவி. கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். எம்மை மீட்டருளும். ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதின செய்தி அதிகாரம் 17 இறை திருவார்த்தைகள் 10-13 வரை. இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபொழுது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறினார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மாறாக தங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானுமகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே பரிசுத்தர், இயேசுவே பரிசுத்தர், மரியே வாழ்க, மரியே வாழ்க, மழைமலை தாயே வாழ்க. மழைமலை தாயே வாழ்க. அன்புக்கினியவர்களே, அற்புத ஆரோக்கிய மழைமலை மாதாவினுடைய பக்தர்களே, சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாளிலே, திருவருகை காலத்தினுடைய 2வது வாரத்திலே சனிக்கிழமையிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைக்கு அடையாளத்தை தேடுகின்ற மக்களாக நாம் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இறை மக்களாக நாம் இருக்கின்றோம். ஏதாவது ஒரு வாழ்க்கையில் முக்கியமான ஒரு முடிவை எடுக்கப்பட வேண்டும்,
அல்லது குடும்பங்களிலே ஒரு நிகழ்வை நடத்தப்பட வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரிடமிருந்து ஏதோ ஒரு அடையாளம் தென்பட்டால், வெளிப்புறமாகவோ உள்புறமாகவோ அந்த அடையாளம் தென்பட்டால், கடவுள் எனக்கு அனுமதி கொடுத்து விட்டார், அவர் எனக்கு பர்மிஷன் கொடுத்து விட்டார் என்று அந்த முடிவையோ அந்த செயலையோ நாம் அதிகமாக முடிவெடுக்கின்றதாக இருக்கிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இது நம்முடைய கிறிஸ்துவ மதத்தில் மட்டுமல்ல, எல்லா மதங்களிலும் அடையாளத்தை தேடுகிறார்கள். தேடி சென்று கடவுள் இதை அனுமதி கொடுத்து விட்டால் அதை உடனடியாக செய்ய முற்படுகின்ற காரியங்களாக இருக்கிறது. உதாரணமாக வீடு கட்டுவதாக இருக்கலாம், வாழ்க்கையில் ஒரு முதன்மையான விஷயமாக முடிவெடுக்கின்ற விஷயமாக இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் நாம் அடையாளத்தை தேடிக்கொண்டிருக்கிற மக்களாக இருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இஸ்ராயல் மக்களும் யூத மக்களும் கூட அடையாளத்தை தேடிக்கொண்டிருந்த மக்களாக இருக்கிறார்கள். மலாக்கு எழுதிய இறைவாக்கினர் மலாக்கு எழுதிய 4ஆம் அதிகாரத்திலே மெசியா வருவதற்கு முன்பாக எலியா வந்திருக்க வேண்டும், எலியா வந்த பிறகுதான் மெசியா வருவார் என்கின்ற அந்த வார்த்தைகளை நம்பி எலியா எப்பொழுது வருவார் என்று அடையாளத்தை தேடிக்கொண்டிருந்த மக்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாபூர் மலையிலே உருமாற்றம் அடைகின்ற பொழுது மோசேவும் எலியாவும் அங்கு இருக்கிறார்கள். அதை பேதுரு, யாக்கோபு, யோவானும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனுபவித்து முடிந்து தாபூர் மலையிலிருந்து இறங்கி வருகின்ற பொழுது இந்த சீடர்கள், திருத்துதர்கள் இயேசுவிடம் கேட்கிறார், எலியா எப்பொழுது வருவார் என்கின்ற செய்தியை கேட்பதாக இருக்கிறது. போதகரே, ஆசிரியரே, எலியா எப்பொழுது வருவார்? ஏனென்றால் நீர் மெசியா என்றால் அப்பொழுது எலியா வந்திருக்க வேண்டுமே, முன்பாக வந்திருக்க வேண்டும் என்கின்ற கேள்வியை சீடர்கள் முன்வைக்கின்றதாக இருக்கிறது. இதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய பின்னணியாகவும் நாம் பார்க்கின்ற நிகழ்வாக இருக்கிறது. அப்பொழுது சீடர்கள் கேட்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் என்கின்ற செய்தியை சொல்லப்படுவதாக இருக்கிறது. அப்பொழுது வந்துவிட்டார் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய மனப்பாங்கு என்னவாக இருக்கிறது? திருமுழுக்கு யோவான் தான் அந்த எலியா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழுத்த திருத்தமாக சொல்கிறார், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினர்கள் மிக முக்கியமான இறைவாக்கினராக கருதப்பட்டவர் எலியாவாக இருக்கிறார். 1 அரசர்கள் 17ஆம் அதிகாரத்திலும் 2 அரசர்கள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது எலியா இறைவாக்கினர் எப்படிப்பட்ட இறைவாக்கினர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஃபயரிங் ப்ராஃபட், ஒரு நெருப்பு போல உண்மைக்கு உண்மையை சான்று பகரக்கூடியவர். உதாரணமாக பாகால் கடவுளை வணங்கிக் கொண்ட ஆகாபுடைய மக்களை சொல்கிறார், நீங்கள் பாகால் கடவுளை வணங்க வேண்டும் என்றால் பாகாலை கடவுளை வணங்குங்கள், இல்லை என்றால் ஆண்டவராக கடவுள் யாவை வணங்க வேண்டும் என்றால் அவரை வணங்குங்கள், இருதன மனதராய் எப்பொழுதும் இருக்க வேண்டாம் என்று சொல்வார். சரி என்றால் சரி, இல்லை என்றால் இல்லை என்று மூஞ்சுக்கு நேராக, முகத்துக்கு நேராக எதையும் மறைத்து வைத்து பேசக்கூடிய இறைவாக்கினர் அல்ல. உடனடியாக, நேர்மையாக, உன்னதமாக எல்லாவற்றையும் சரியாக சொல்லக்கூடிய இறைவாக்கினராக இருந்தார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட இறைவாக்கினரை போன்று கடைசி இறைவாக்கினராக கருதப்பட்ட புதிய ஏற்பாட்டிலே திருமுழுக்கு யோவானும் அப்படிப்பட்ட நபராகத்தான் வாழ்ந்தார். அவரும் கூட ஏரோதியாவின் சகோதரான பிலிப்பினுடைய மனைவி ஏரோதியாவை வைத்திருப்பது முறையல்ல என்று அரசாங்கத்திற்கு எதிராகவும் அதிகாரிகளுக்கு எதிராகவும் உடனடியாக இதுதான் உண்மை, இது கடவுளுக்கு உகந்ததல்ல என்று சரியாகவும் உண்மையாகவும் போதிக்கக்கூடிய உன்னதமான இறைவாக்கினராக, கடைசி இறைவாக்கினராக திருமுழுக்கு யோவானும் வாழ்ந்தவராக இருக்கிறார். ஆனால் அவரும் கடைசி காலகட்டத்தில் தலை வெட்டி கொல்லப்பட்டதாக இருக்கிறார். எப்பொழுது கடவுளுக்கு உகந்ததாக வாழ்கின்ற பொழுது கடவுளினுடைய பாதையை செம்மையாக்குவதற்காக வந்த இறைவாக்கினரை அங்கு தலைவெட்டி துண்டப்பட்டு கொல்லப்பட்டதாக இருக்கிறார். எலியா இறைவாக்கினரும் கூட அவர் வாழ்கின்ற பொழுது அந்த அதிகாரிகளுக்கு எளிதாக கடைசியாக பாலைவனத்தில் பயந்து ஒதுங்கியதாக இருக்கிறார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதைத்தான் சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்று எலியாவுக்கு நடந்தது திருமுழுக்கு யோவானுக்கு நடந்ததை போல நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லப்படுவதாக இருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இது எனக்கும் நடக்கும் உங்களுக்கும் நடக்கும் என்று சொல்கிறார்.
ஏனென்றால் கடவுளுக்காக உண்மையாக வாழ்கின்ற பொழுது நமக்கு எதிராக ஏராளமான எதிர்ப்புகளும் போராட்டங்களும் வருகின்றது என்பதை சிந்திக்கின்ற அழைப்பதாக இருக்கிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருவருகை காலத்திலே இரண்டாவது சனிக்கிழமை அடியெடுத்திருக்கின்ற வேளையிலே, கடவுள் நமக்கென்று இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய பெருவிழாவை கொண்டாட இருக்கின்ற வேளையிலே அடையாளங்களை வெளிப்புறத்தில் தேடாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்ற அடையாளத்தை நாம் தேடுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். என்னதொரு அடையாளம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்கிறார், யூத மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக, பொலிட்டிக்கல் மெசியாவாக, அரசுரிமை சார்ந்த அதிகாரம் சார்ந்த மெசியாவாக வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்களும் ஆட்சி உரிமை பெறலாம், அதிகாரத்தில் அமரலாம் என்று யூதர் மக்கள்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிமை நிலையை எடுத்தென்பதாக இருக்கிறார். அதுதான் அவருடைய அடையாளமாக இருக்கிறது. மாட்டு தொழுவத்தில் அடிமை நிலையை ஏற்று சிலுவையை சுமந்து தன்னையே முழுமையாக கொடுக்கிறார். தன்னுடைய பணிவாழ்விலும் கூட, தன் பணிவாழ்வுடைய மையப்பொருளையும் கூட மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே இறைவார்த்தை 45 மிக அழுத்தம் திருத்தமாக சொல்வார், மானிட மகன் தொண்டு ஏற்பதற்காக அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்காக, அதுவும் பலருடைய வாழ்வுக்காக தன்னை முழுமையாக கொடுப்பதற்காகவே நான் இந்த மண்ணு உலகத்திற்கு வந்தேன் என்று தன்னுடைய பணிவாழ்விலும் சொன்னதுமான உன்னதமான கடவுளாக இருக்கிறார். பணிவிடை ஏற்பது, பணிவிடை ஏற்பது என்பது அன்பு செய்வது, பணிவிடை செய்வது என்பது மன்னிப்பது, பணிவிடை செய்வது என்பது புரிந்து கொள்வது, அவர்களுக்கான உரிமைகளை கொடுப்பது. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடையாளமாக இருந்தது. இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடையாளமாக இருந்தது என்பது சஃபரிங் சர்வன்ட், துன்ப நிலையை ஏற்றுக்கொள்வது. நான் இந்த உலகத்திற்கு வந்தது பணிவிடை செய்வதற்காக மட்டுமல்ல, துன்பப்படுவதற்காக, பாடுபடுவதற்காக, கஷ்டப்படுவதற்காக, ஏன் கடைசியாக என் உயிரை கொடுப்பதற்காகவே இந்த மண்ணு உலகத்திற்கு வந்தேன் என்று தன்னை அடிமை நிலை ஏற்று வாழ்ந்தவராக இருக்கிறார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து பிறப்பை நாம் அகமகிழோடு கொண்டாட வேண்டும் என்றால் அவர் விட்டு செல்கின்ற அடையாளமாக இருப்பது பணிவிடை செய்வது, மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது, அவர்களுக்கு வேண்டுமானதை நம்மாலான உதவிகளை செய்வது, மேலுமாக நம்மாலான உடல் உழைப்பின் வழியாக, துன்பத்தின் வழியாக மற்றவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி தருவதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகத்தில் பிறப்பதற்கான முக்கிய மகிழ்ச்சியை தருவதாக இருக்கிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வருகின்ற இந்த கிறிஸ்து பெருவிழா நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்றால் ஆண்டவர் தன்னுடைய அடிமை நிலையை ஏற்று பணி செய்ததை போல, துன்பப்பட்டு மற்றவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தியதை போல, சிலுவையில் அறைந்து தன்னுடைய மாட்சி மகிமையை மற்றவர்களுக்கு கொடுத்ததை போல, நாமும் மற்றவர்களுக்கு முடிந்த அளவுக்கு மகிழ்ச்சியை தருகின்ற மக்களாக, வாழ்வை தருகின்ற மக்களாக, பணிவிடை செய்கின்ற மக்களாக வாழ இந்த கல்வாரி பலியிலே ஜெபிப்போம். இறை ஆசிரை வேண்டுவோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உன் பீடம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உன் பீடம் வந்தோம். எங்களின் இதய தோட்டத்திலே எழில்மலர் காய்கனி நிறைந்ததையா, எங்களின் இதய தோட்டத்திலே எழில்மலர் காய்கனி நிறைந்ததையா, பொங்கிடும் மகிழுடன் பறித்து வந்து, பொங்கிடும் மகிழுடன் பறித்து வந்து
உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா என் கரங்களில் ஏந்தி உன் பீடம் வந்தோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கரைபடாத கன்னி வயிற்றில் சொல்லற்கரிய முறையில் பிறந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்து உண்மையான செம்மறியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இப்பலி மூதாதையர்கள் அடையாள முறையில் ஒப்பு கொடுத்த பலிகளை நிறைவுக்கு கொண்டு வந்தது. எனவே இக்காணிக்கைகளை ஏற்று இவற்றை உமது வல்லமையால் மீட்பின் அடையாளமாக மாற்றியருளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையடிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன் ஆண்டகை, எல்லா திருநிலையாக அனைவரோடும் முது திருவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகொழியினுள் ஏற்றல்லும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். வானக தந்தையை நோக்கி அவரது இறையாட்சி இந்த அவனியிலே வர நம்பிக்கையோடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்தபடியே ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசுவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளப் போகும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த செம்மறியின் திருவிருந்திலே பங்கு பெறும் நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். என்னிறை தேவன் நித்திய தீபமே பாமரை பாடல், கண்ணிறை அன்பால் நான் கண்ட ஜீவனும் பரமனை பாதம். என்னிறை தேவன் நித்திய தீபமே பாமரை பாடல், கண்ணிறை அன்பால் நான் கண்ட ஜீவனும் பரமனை பாதம். என்னாகுமே என் இதயம் பண்ணாகுமே, என்னாலுமே அவர் என்று என் மீதிலே. என்னிறை தேவன் நித்திய தீபமே பாமரை பாடல், தன்னிறை அன்பால் நான் கண்ட ஜீவனும் பரமனை பாதம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு என்றும் எங்களில் உமது இரக்கத்தை வெளிப்படுத்துவதாக. உம் திருமகனுடைய தாயின் நினைவை நம்பிக்கை உணர்வோடு கொண்டாடும் நாங்கள் அவரது மனித பிறப்பால் மீட்பு அடைவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புத ஆரோக்கிய மழைமலை மாதாவுடைய பக்தர்களே, இந்த தெய்வீக திருப்பலிலே கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம், உங்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இந்த தெய்வீக திருப்பலியை லூது டிவி வழியாகவும் மாதா தொலைக்காட்சி வழியாகவும் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் காகவும் ஜெபிக்கின்றோம், உங்களை வாழ்த்துகின்றோம். இந்த இந்திய திரு அவையிலே ஒப்பற்ற தொலைக்காட்சியாக திகழ்கின்ற மாதா தொலைக்காட்சியை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற எல்லா குருக்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். இது எல்லா மக்களுக்கும் சென்றடைய ஏராளமான உதவிகள் செய்து கொண்டிருக்கிற அனைத்து உறுப்பினர்களையும் இந்த நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். உங்களுக்காகவும் இந்த கல்வாரி பலியிலே ஜெபிக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அற்புத ஆரோக்கிய மழைமலை மாதாவுடைய திருத்தலத்திலே 3 முப்பெரு பெருவிழாக்களை அகமகிழோடு கொண்டாடுவதாக இருக்கிறது. ஒன்று, மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை அருங்கொடை தியானம் இயங்குவதாக இருக்கிறது. ஆகவே விருப்பமுள்ளவர்கள் இந்த அருள் நிகழ்விலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது, அமாவாசை பெருவிழா காலை 6 மணியிலிருந்து விடியற்காலை 6 மணி வரை ஏராளமான ஜெபங்களும் திருப்பலிகளும் பாவ சங்கீதனும் ஒப்புரவருட்சாதனம் அருங்கொடை தியானமும் நடைவதாக இருக்கிறது. இந்த நிகழ்விலும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது வருகின்ற 30ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த அமாவாசை பெருவிழா நடைவதாக இருக்கிறது. ஆகவே விருப்பமுள்ளவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாவதாக, பௌர்ணமி பெருவிழா இந்த மாதத்தினுடைய 15ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைவதாக இருக்கிறது. காலை 6 மணியிலிருந்து விடியற்காலை 6 மணி வரை ஏராளமான அருள் நிகழ்வுகள் நடைவதாக இருக்கிறது. காலை நற்கரணை ஆராதனை, அதனைத் தொடர்ந்து திருப்பலிகள், குணமளிக்கும் ஆராதனை, அதனைத் தொடர்ந்து திருப்பலிகள், ஜெபமாலை என ஏராளமான நிகழ்வுகள் எழுதாக இருக்கிறது. ஆகவே அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் பாதுகாப்பும் பெற இருப்பவர்கள் இந்த அருள் நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வோம். இந்த பௌர்ணமி பெருவிழாவிலே இந்த திருவருகை காலத்தை நாம் கிறிஸ்து பிறப்பிற்காக தயாரித்து கொண்டிருக்கிற வேளையிலே கிறிஸ்துமஸ் குடிலும் நாம் திறக்கிறதாக இருக்கிறது. அன்று மாலை சரியாக 6 மணிக்கு நாம் இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு குடிலை நாம் திறக்க இருக்கின்றோம். இதிலே அனைத்து நிகழ்விலும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஆலயத்தினுடைய முகப்பிலே கிறிஸ்துமஸ் மரம் வைக்கப்பட்டதாக இருக்கிறது. அதிலே வாழ்த்து அட்டைகளும் நாம் தொங்கவிடப்பட்டிருக்கிறோம். அந்த வாழ்த்து அட்டைகளிலே ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு சில மளிகை பொருட்களும் துணிமணிகளும் எழுதப்படுவதாக இருக்கிறது. ஆகவே வந்திருக்கிறவர்கள் அதை பெற்று ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வோம். மேலுமாக திருத்தலத்திலிருந்து ஏராளமான ஏழை எளியவர்களுக்கு கிறிஸ்து பிறப்பு விழாவிற்காக நாம் உதவி செய்ய இருக்கின்றோம். நீங்கள் தருகின்ற அந்த பொருள் உதவிகளும் மேலுமாக திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தையும் அனைத்து அருள் தந்தையர்களும் இந்த ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதாக இருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய தாராளமான உதவிகளை தந்து இந்த திருத்தலத்தை தாங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எவ்வாறு இந்த திருத்தலத்திலே 3 வேளை திருப்பலி நடைவதாக இருக்கிறதோ அதே போன்று 3 வேளை அன்னதானம் நடைவதாக இருக்கிறது. புனித அந்தோணியார் அன்னசத்திரத்தின் வழியாக ஏழை எளியவர் மக்களுக்கு உணவளித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே புனித அந்தோணியார் அன்பு சத்திரம் வழியாக நீங்கள் உணவு வழங்க ஆசைப்பட்டால் நீங்கள் திருத்தலத்திலே நீங்கள் பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்கிறோம். விருப்பமுள்ளவர்கள் உங்களுடைய பொருளாதார பொருள் உதவி மற்றும் பண உதவியை தந்து தாங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருத்தலத்திலே மலையருள் என்கின்ற மாத இதழ் இயங்குவதாக இருக்கிறது. ஆக சிறந்த குருக்களாலும் கண்ணினாலும் பொதுநிலை மக்களாலும் எழுதப்படுகின்ற அரசியல், பொருளாதார, ஆன்மீக துணுக்குகள், கட்டுரைகள் இந்த மலையருள் என்கிற மாத இதழில் எழுதப்பட்டதாக இருக்கிறது. இதில் நீங்கள் பங்கு சந்தாதாராக விருப்பப்பட்டால் நம்முடைய திருத்தலத்தினுடைய அலுவலகத்திலே உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய திருத்தலத்திலே மலையருள் மேரேஜ் இன்ஃபர்மேஷன் பியூரோ இயங்கிக் கொண்டதாக இருக்கிறது. திருமண தகவல் மையம் இயங்கிக் கொண்டதாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு திருமணம் வரம் அமையப்பட வேண்டும் என்றால் இந்த திருமண தகவல் மையத்திலே பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய
திருத்தலத்திலே பக்தி பொருட்கள் மையம் வைக்கப்பட்டதாக இருக்கிறது. மந்திரிக்கப்பட்ட தீர்த்தம், எண்ணெய், சாம்பிராணி, அதிலும் கூடு சிறப்பாக 2025 காண்டர்களும் அச்சிடப்பட்டு வைக்கப்பட்டதாக இருக்கிறது. மேலுமாக மந்திரிக்கப்பட்ட மழை மாதாவுடைய திருச்சுருபமும் இங்கு வைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே விருப்பமுள்ளவர்கள் வாங்கி பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் பாதுகாப்பும் மழை மாதா உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த திருத்தலத்தினுடைய அனைத்து குருக்களும் ஜெபிக்கிறார்கள். உங்களை மழை மாதா அருள்மலையில் நிறைய ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்திருப்போம், அன்னைக்கு புகழ் பாடுவோம். மீது இருக்கின்ற மாமரியே, மனக்குறையை தீர்த்திடுவாய் கன்னிமரியே. மலை மீது இருக்கின்ற மாமரியே, மலை மீது இருக்கின்ற மாமரியே, மனக்குறையை தீர்த்திடுவாய் கன்னிமரியே. மலை மீது இருக்கின்ற மாமரியே. அச்சிறுபாக்கத்தில் அருளாட்சி செய்யும் தாயே, மழை மாதா என்னும் ஆரோக்கிய தாயே. அச்சிறுபாக்கத்தில் அருளாட்சி செய்யும் தாயே, மழை மாதா என்னும் ஆரோக்கிய தாயே. உம்மை நம்பி வாழுகிறோம் அன்பு தெய்வமே, உன் பாதம் சரணடைந்தோம் எங்கள் தெய்வமே. மலை மீது இருக்கின்ற மாமரியே, மனக்குறையை தீர்த்திடுவாய் கன்னிமரியே. மலை மீது இருக்கின்ற மாமரியே, மாமரியே. இனிமக்கள் கவனத்திற்கு இப்பொழுது ஒளிப்பதிவு செய்யப்பட்ட திருப்பலி மாதா டிவிக்காக